அன்பான விஷாலின் அன்பான கேப்டன்சி வாழ்க வளமுடன். ஆனா இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா ப்ரோ? சேதனை பயங்கரமா சோசியல் மீடியால தனக்கு ஆப்போசிட்ல என்னென்ன கொரிஸ் வருது அப்படிங்கறத பயங்கரமா நோட் பண்றாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானா ரீசன்ட் வீக்ஸா கவனிச்சிட்டு இருக்கேன். அவருக்கு ஆப்போசிட்ல நம்ம என்னென்ன கருத்துக்கள் வச்சோமோ இதை மாத்திக்கணும் சேதனை, இது ரொம்ப தப்பா இருக்கு, இவங்களுக்கு ஃபேவரிசம் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன கருத்து வச்சோமோ அந்த கருத்துக்கள் எல்லாம் நீக்கிற மாதிரியே தெளிவா அந்த வீக்கெண்ட் எபிசோட கொண்டு போயிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் சேதனை மேல இருந்த மிகப்பெரிய கொரிஸே சாச்சனா தான். ஓகேவா? சாச்சனா அவர்கள் தான் மிகப்பெரிய கொரிசா இருந்தாங்க. ரொம்ப நீட்டா சாச்சனாக்கு ஒரு 2 வாரங்கள் பயங்கரமா ரோஸ்ட் கொடுத்து சாச்சனா அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசன்ட்டா நம்ம சேதனை மேல வச்ச கொரிஸ்னா சேதனை வந்து ஜெஃப்ரிக்கு அதிகமா ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இருக்கு, ஜெஃப்ரியை மட்டும் அதிகமா ஒரு மாதிரி சேஃப் கார்ட் பண்ண மாதிரி இருக்கு, ஜெஃப்ரி பண்ண தப்புகள் வெளியே வர மாட்டேங்குது, ஜெஃப்ரியை மட்டும் ரொம்ப ஜாலியா பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு ஏத்த மாதிரி நேத்துக்கான எபிசோட் கூட பார்த்திருப்பீங்க. ஜெஃப்ரியை பேசவே உள்ள, ஜெஃப்ரின் பேசாத, அவன்கிட்ட பேச விரும்பல, நீ உட்காரு, உன்கிட்ட பேசினா நீ புரிஞ்சிக்க மாட்டே அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமா பேசவே விடாம அவனை போட்டு அடிச்சு உட்கார வச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்ததா கொஞ்ச நாட்களா நம்ம சேதனை மேல இருந்த இன்னொரு கொரிஸ் என்னன்னா, விஜய் விஷால் சேதனை முன்னாடி காட்டுற அந்த ஆட்டிடியூட், அது மட்டும் இல்லாம விஜய் விஷால் சேதனை கிட்ட பேசுற அந்த மாடுலேஷன் எல்லாமே ஹோஸ்ட மதிக்காத மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கொரிஸ் வச்சுட்டோம். அந்த கொரிஸை மாத்திர மாதிரி நேத்துல இருந்தே கவனிச்சிருப்பீங்க. சேதனை விஜய் விஷாலையும் ஒரு மாதிரி பிடிச்சு போட்டு அடிச்சிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா இப்போ சேதனை இப்படி காட்டுறாங்கல்ல, இப்போ அவன் கேப்டன்சி ரொம்ப தப்பா இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை காட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. அவனுக்கான கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு வெறும் அந்த அசின் மேட்டரை மட்டும் சேதன் இன்னைக்கு எடுத்து பேசினார்னா ஓகே, மொத்தமா அவன் கேப்டன்சியே நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னார்னா நான்லாம் ஏத்துக்கவே மாட்டேன். அது வாய்ப்புகளே கிடையாது. ஏங்கிறத ஃபுல்லா சொல்றேன். ஸோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்க மறக்காம லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா ரொம்ப பெருமையா இருக்கும். பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ இதில் எடுத்தடுப்புல அன்பான விஷாலின் அன்பான கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. இல்ல சவுந்தர்யா இருந்துச்சு என்ன சொல்றாங்கன்னா, அன்சிதா மேல உள்ள பாசத்துல மத்த எல்லாரையும் பிடிச்சி கத்துன மாதிரி ஆயிருச்சு, அவங்க மத்த எல்லாரையும் பிடிச்சி கத்துறது எல்லாமே அன்சிதா மேல உள்ள பாசத்தினால தான் பண்ற மாதிரி மொத்தமா தெரிஞ்சுட்டு அப்படிங்கறத சொல்றாங்க. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா அந்த ஜாக்லின் ஒரு இது சொல்றாங்களே, ஜாக்லின் அன்சிதா இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் இருந்து பவித்ரா அன்சிதாவும் கத்துவாங்க, இந்த பக்கம் இருந்து நம்ம ரயான் அண்ட் ஜாக்லின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அன்சிதா பயங்கரமா கத்துவாங்க. இவன் அன்சிதாவை போய் ஸ்டாப் பண்ணாம என்ன பண்ணுவானா, அன்சிதாட்ட அசின் 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 சொல்லிட்டு மெதுவா பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜாக்லின் அப்பதான் பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிச்சோன்னே ஜாக்லின் நான் சொல்றேன் எனக்கு புரியலையா அப்படி சொல்லி ஒரு மாதிரி கத்திருப்பாரு. அது ரொம்ப தப்பா இருந்துச்சு. அது அந்த இடத்துல நம்ம ஜாக்லின் கேட்டிருப்பாங்க, டேய் நான் கூட மெதுவா தான்டா பேசுறேன், அவ கத்திட்டு இருக்காடா, அவகிட்ட நீ கத்தாம என்கிட்ட மட்டும் கத்திரடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல விஜய் விஷாலுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு தப்பான ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு உடனே அங்க மன்னிப்பு கூட கேட்டிருப்பான். நான் அப்படி வந்து ரொம்ப பார்ஷாலிட்டி பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நான் மன்னிச்சுக்கோங்க, நான் அப்படி யாருக்குமே பார்க்கவே இல்லை, நான் அங்கேயும் கத்த தான் செஞ்சு உங்களுக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாண்ட் எடுத்திருப்பான். பட் அவங்க கத்தவே இல்லை. ஓகேவா? அந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் இவன் அசினுக்கு ரொம்ப பார்ஷாலிட்டி பார்க்கறது வெளியே தெரிய வந்துச்சு. அடுத்து வந்து பவித்ரா சொல்றாங்க, அன்சிதாக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்லும் போது அவர் ஏத்துக்கல சார்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பவித்ரா வந்து விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த ப்ரோமோ கட்ல என்ன கட் பண்ணி போட்டுருப்பானோ உள்ள போய் எபிசோட்ல போய் பார்த்தா பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அவர் உண்மையாவே பயங்கரமா அன்சிதாக்கு சப்போர்ட் பண்ணாருங்கிறதா உண்மை. ஓகேவா? நிறைய இடங்கள்ல பயங்கரமா நோட் பண்ண முடிஞ்சு. அன்சிதா வந்து கத்தனா ஓடி வர்ற கேப்டன், மத்த யாரும் கத்தனா ஓடி வராம தான் இருந்தார். அது நம்மளால கவனிக்க முடிஞ்சு. சோ அடுத்து ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, என்ன பார்த்து ஜாக்லின் சொல்லி வேகமா கத்துற கேப்டன் அந்த பக்கம் கத்திட்டு இருக்க அன்சிதாவை பார்த்து கத்தாம அங்க போயிட்டு அசினேன்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவா பேசுறாரு சார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரு கேப்டன் ஆகணும், அவர் கண்டிப்பா கேப்டனே ஆகி ஆகணும்னு சொல்லி எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த நபர்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர் வச்சு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது சார்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இந்த பாயிண்ட் ஒரு தப்பா தான் நான் பாக்குறேன். இந்த பாயிண்ட் தப்பு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அப்படி எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுத்த மாதிரி நான் கவனிக்கலப்பா. நான் கவனிச்ச ஒருத்தி அவர் எல்லாருக்கும் சப்போர்ட் கொடுக்கல. அவர் சப்போர்ட் கொடுத்தது அவருக்கான கேப்டன்சில ஒன்லி அசினுக்கு மட்டும் தான். என்ன ப்ரோ விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்டா நான் சப்போர்ட்லாம் பண்ணவே இல்லை. உண்மையாவே அவனுக்கான கேப்டன்சி இந்த வாரம் நல்லா தான் இருக்கு. ஏகப்பட்ட சண்டையில அவனே உள்ள வந்து டக்குன்னு அந்த சண்டைக்கு நடுவில் இருந்து அங்க இருந்து கத்தி அந்த யார் 2 பேர் சண்டை போடுறாங்களோ அந்த சண்டையை விலக்கி விட்டு அங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி பேச தான் செஞ்சிருக்கா. அது நிறைய இடங்களை பார்த்துருக்கோம். முக்கியமா அந்த டாஸ்க்ல வந்து எதுவுமே தப்பா பேரக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஸ்டடியா தான் இருந்தான். ரொம்ப ஸ்டடியா இருந்தான்னு சொல்லி ஆகணும். ஆனா என்ன ஒரு சில இடங்கள்ல அன்சிதாக்கு மட்டும் அதிகபட்சமா பார்ஷாலிட்டி பார்த்த மாதிரியும் மற்ற ஆட்கள்லாம் கொஞ்சம் கவனிக்காத மாதிரி தெரிஞ்சு. ஓகேவா? அது வந்து அன்சிதா மேட்டர் மட்டும்தான், மொத்தமா ஹோலெல்லாம் சொல்ல முடியாது. அன்சிதா ஒரு இடத்துல இருக்காங்க, அன்சிதாக்கு ஆப்போசிட் யாராவது சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அன்சிதா மட்டும் சாஃப்ட் கார்னர் பண்ணிட்டு இங்க இருக்க ஆளுக திட்டுவான். ஓகேவா? ஆனா அன்சிதா இல்லாத ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு போய் 2 பேரும் திட்ட தான் செய்வான். ஸோ அது நடந்திருக்க தான் செய்யுது. அது நடக்காமலாம் இல்லை. வீட்டுக்கு அது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. முக்கியமா இப்போ ஜாக்லின் சொல்றாங்கல்ல, அவங்கள யாரெல்லாம் கேப்டன் ஆக்கணுங்களோ
அவங்க எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுத்து சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா இந்த வீட்டுக்கு அருண் அவர்கள்ட்ட சண்டையை போட்டிருக்க மாட்டான். ஒரு கட்டத்தில் ராணுவ வந்து அடிபட்டு உள்ள போயிருப்பான்ல, அப்போ அடிபட்டு போனப்போ இவன் பயங்கரமா வார்த்தை விட்டுருப்பான். அருண் என்ன விட்டுருப்பாப்ல, வெளியே இருந்து பார்த்து அரை மணி நேரத்தில் ஒரு விக்கெட் அவுட், இதை தான் நான் சொன்னேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல விஜய் விஷால் பயங்கரமா சண்டைக்கு போயிருப்பான். அப்படியே விஜய் விஷால் பயங்கரமா சண்டைக்கு போயிருப்பான். இப்படி பேசாத, அரை மணி நேரத்தில் ஒரு விக்கெட் என்ன, உனக்கு விளையாட விருப்பம் வெளியே கிளம்பு அப்படின்ற மாதிரி அருண் அவர்கள்ட்ட அவன் சண்டைக்கு போக தான் செஞ்சான். ஓகேவா, நீங்க சொல்லலாம் ப்ரோ அந்த சண்டை முடிஞ்சோன்னா 2 பேரும் அமைதி ஆயிட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க ப்ரோ. அது ஒரு சண்டை போட்டானா இல்லையா, ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அவன் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும் அந்த இதுக்குள்ள போயிட்டு இப்படி பேசாத, அப்படி உனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த கேம் விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்டை போட்டான்ல. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க கை கொடுத்துக்கிறது, ஜாயின் பண்ணிக்கிறது, அது அவனுக்கான பர்சனல் விஷயம், அதுக்குள்ள நம்ம போக முடியாது. ஓகேவா, அது அவனுக்கான பர்சனல். இருந்தாலுமே ஒரு கேப்டனா அவன் நிறைய இடங்களில் ஸ்டாண்ட் எடுத்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவனுக்கான கேப்டன்சி சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனா என்ன, அந்த அசின் மேட்டர் மட்டும் தான் கொஞ்சம் ஓவர் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுதான் கேட்கிறாப்புல. அடுத்தது அந்த இடத்துல சேதன் என்ன கேட்கிறாப்புல, புரியுதா எங்க கிட்ட எல்லாம் கத்துற கேப்டன் அன்சிதா மட்டும் ஒரு டிஃபரெண்டா பேசுறாரு, அதுக்கான காரணம் என்ன, அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கே புரியுதான்னு சொல்லிட்டு விஜய் விஷால்ட்ட கேட்கிறாப்புல. விஜய் விஷால் இப்பவும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அவர் ஒரு மாதிரி திணறிக்கிட்டு இந்த நாக்க அப்படின்னு வச்சு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காப்புல. அந்த நாக்க மாத்தினானோ தேவையில்லாம நாக்கு வெளியே வந்துட்டு இருக்காது, எதுக்குன்னு தெரியல. அந்த நாக்கு வெளியே வந்துருது. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாம சேதனை கடைசியா என்ன கேட்கிறாப்புலன்னா, இந்த பார்ஷாலிட்டி ஏன் இருந்துச்சு, அதுக்கான பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாப்புல. கண்டிப்பா பதில் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் அதாவது இன்னைக்கான எபிசோடுக்கு அப்புறம் நம்ம அன்சிதா இருக்காங்கல்ல, அன்சிதா விஜய் விஷால்கிட்ட போய் பேச மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு டிராமா போடுவாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா, விஷால் நான் உன்ட்ட பேசலடா, உன்ட்ட பேசினா அது ரொம்ப ஒரு மாதிரி தப்பா போதுடா, இதுக்கப்புறம் நான் உன்ட்ட பேசல சரியாடா, நம்ம 2 பேரும் பேசிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை போட்டு கண்டிப்பா ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தப்புன்னு வருது, ஒரு கேப்டனா அது உனக்கே தெரிஞ்சிருக்கும். விஜய் விஷாலுக்கு கண்டிப்பா தெரியும் நிறைய இடங்களில் பார்ஷாலிட்டி பார்த்தான்னு. அதை ஒத்துக்கிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு இல்லைன்னு சொன்னா அது கண்டிப்பா வளர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அன்சிதா எப்படியும் ஒரு டிராமா போட தான் செய்வாங்க, அதுக்கு as usual எப்பவும் இருக்கிறதா. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா மிகப்பெரிய டிராமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொல்லுங்க ப்ரோ, மற்ற கேப்டன்சி நிறைய கேப்டன்சி பார்த்துருக்கோம்ல, அந்த கேப்டன்சில கம்பேர் பண்ணும்போது இவருக்கான கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க. மற்ற கேப்டன்சியோட இவர் கேப்டன்சி சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல வரல, மற்ற கேப்டன்சிலாம் கம்பேர் பண்ணும்போதும் இவருக்கான கேப்டன்சி ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு நான் சொல்ல வரேன். ஏன்னா நிறைய சண்டைக்கு நடுவில் வந்து பேசியிருக்கா ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள எல்லா மேட்டர்லையுமே தனக்கான தலையை உள்ள விட்டு கண்டிப்பா பேசி அதை சண்டை லெவலுக்கு கொண்டு போகாம முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தி கொண்டு வந்திருக்கதா செய்யறாரு. ஓகேவா, அந்த வீட்டுக்குள்ள நார்மலா அந்த வீக்லி டாஸ்க் பெரிய லெவல்ல இல்லாம ரொம்ப முக்கியமான வீக்லி டாஸ்க் இருந்தா கூட அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது முக்கியமா தான் இருக்கும். ஆனா இவன் கேப்டன்சி அப்போ வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாஸ்க் தான், செங்கல் டாஸ்க் எனக்கு தெரிஞ்ச நல்ல டாஸ்க். அந்த டாஸ்க்ல அவன் முடிஞ்ச அளவுக்கு இறங்கி உள்ள வந்து எல்லா சண்டையும் பிரிச்சு விட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்தான். எனக்கு தெரிஞ்சவன் பெஸ்ட் கொடுத்து பண்ணதான் செஞ்சிருக்கான். எந்த இடத்துலயுமே ரொம்ப மொக்கன்னா சொல்லவே முடியாது. ஆனா அசின் மேட்டர் மட்டும் தப்பு, அதனால அசின் மேட்டர் கண்டிப்பா இது பண்ணும். ஆனா எனக்கு என்னன்னா, சேதன் இந்த விஷயங்களை வேணும்னு எடுத்து பேசுறாரோன்னு ஒரு ஃபீல் வருது. எப்படின்னா வேணும்னு இந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து வேணும்னு பேசி விஜய் விஷால வேணும்னு அடிக்கிறாரோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் மேல ஒரு கொரிஸ் வச்சோம்ல, இப்போ ஜெஃப்ரி ஆகட்டும் விஜய் விஷால் ஆகட்டும் இவங்க 2 பேருக்குமே சேதனை பயங்கரமா ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றதுக்காண்டியே சேதனை இந்த விஷயங்கள் பண்றாரா, இதெல்லாம் மறைக்கிறதுக்காண்டி இந்த விஷயங்கள் பண்றாருன்னு எனக்கு ஒரு சைடு டவுட் வருது. இப்போ நீங்க சொல்லலாம் ப்ரோ, என்ன ப்ரோ அவர் நல்லது பண்ணாலுமே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா ப்ரோ, அவர் கரெக்டாக தானே ப்ரோ பேசுறேன், கரெக்டாக பேசுறாரு ப்ரோ, இல்லைன்னு சொல்லவே இல்லை, கரெக்டாக பேசுறாரு. இருந்தாலும் அவனுக்கான கேப்டன்சி அவ்வளோ மோசமா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவ்வளோ மோசமான கேப்டன்சி மாதிரி ஃபீல் ஆகலையே. முடிஞ்ச அளவுக்கு அவன ஒரு பெஸ்ட் கொடுத்து எல்லா இடத்துலயுமே ரொம்ப நீட்டா தானே பண்ணான். இப்படி சாட்டர்டே சண்டே எபிசோடா மாத்துற அளவுக்கு ஒரு மோசமான கேப்டன்சியா தான் என்னோட கருத்தா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முக்கியமா சொல்ல போனா எல்லாத்துக்கும் காரணம் இந்த அசின் தான் நண்பர்களே. அசினை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இடத்துல பார்க்கலாம்.